போன வீடியோல நம்ம பார்த்தது குழம்பு மிளகாத்தூளோட இன்கிரீடியன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் இன்கிரீடியன்ஸ் சீரியஸ்ல இது பார்ட் 2. நம்ம மணிமேகலை மசாலால தனி மிளகாத்தூளுக்கு ஒரே ஒரு மிளகா போட்டு மட்டும் நாங்க அரைக்கிறதில்ல. 2 விதமான மிளகா போடுறோம். ஒன்று வந்து நாட்டு மிளகா, நல்ல நீளமான மிளகா, கலர் நல்லா இருக்க மாதிரி இந்த மிளகா வாங்கிப்போம். இது மிளகாவோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நல்ல காரம் இருக்கும் இந்த மிளகால. இதை வந்து நாங்கள் காம்பு நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதுல தேவையில்லாத இந்த மாதிரி கலர் மிளகாவை நாங்க ஆட் பண்றதில்ல, அதை வேஸ்டா தூக்கி போட்டுருவோம். இன்னொரு மிளகா வந்து தேஜான்ற மிளகாவை யூஸ் பண்றோம். இது மிளகாவோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நல்ல கலரா இருக்கும், நல்லாவும் காரம் இருக்கும். அந்த மிளகா பொடியோட சுவையை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து மிளகாலே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மிளகா. இது நீங்க மிளகா பொடியோட சேர்த்து அரைக்கும் போது மிளகா பொடியோட காரமும் நல்லா இருக்கும், அதோட சுவையும் நல்லா இருக்கும். இந்த மிளகா பொடி வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்டோட டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இந்த தனி மிளகாத்தூள் காம்பை நீக்கி அரைக்கிறனால உங்களுக்கு இப்போ 1 கிலோ மிளகாய் இதில் எடுத்துட்டிங்கன்னா இதில் 1/4 கிலோ வந்து காம்பே போயிடும். அதே மாதிரி இந்த தேஜா மிளகாலையும் 1 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் 300 கிராம் அளவுக்கு அந்த காம்பே வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ குவாலிட்டியாக நம்ம அந்த தனி மிளகாத்தூள் அரைச்சி கொடுக்குறோம். மணிமேகலை மசாலாவோட தனி மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க.